கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள முந்தை விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், தற்போது நீங்கள் இருக்கும் கோயிலில் மக்கள் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்தான கள விவரம். வணக்கம் பிரகாஷ். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள ஆசியாவிலேயே மிகப்பெரிய முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக குடும்பமாக மக்கள் வெள்ளத்தில் தற்சமயம் இந்த பகுதியில் நிரம்பி இருக்கிறது. இதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாகவே தற்சமயம் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முந்தி விநாயகர் கோவிலில் 19 அடி உயரம் கொண்ட 190 டன் எடையும் கொண்ட முந்தி விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 2 டன் மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ அலங்காரத்தை கண்டு மக்கள் பக்தி பரவசத்துடன் வந்து விநாயகரை தரிசித்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன் வகையாக காலையிலேயே கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து 16 வகையான வாசனை திரவியங்கள் அபிஷேக பொருட்களால் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. ஆசியாவிலேயே பெரிய விநாயகர் என்ற பெருமையுடன் இந்த கோவில் விளங்குவதால் அதிக பிரசித்தி பெற்ற கோவிலாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. இதனால் கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் தினத்தன்று இந்த கோவிலுக்கு வருவதும் சிறப்பு அலங்காரங்களை காண்பதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் காலை முதல் இதுவரை தரிசனம் செய்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை வரை அதிகப்படியான மக்கள் இங்கு வந்து விநாயகரை தரிசித்து செல்வார்கள் சொல்லப்படுகிறது. கோவை முழுவதும் விநாயகர் சதுர்த்திக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1500 புறநகர் பகுதிகளில் விநாயகர் சிலையை வந்து வைத்து 3 நாட்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை பக்தர்களும் இந்து அமைப்புடன் செய்திருக்காங்க. கோவை மாநகரை பொறுத்தளவில் 750 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு 3 நாட்களுக்கு தரிசனம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு நீர்நிலைகளில் கரைக்கப்பட இருக்கிறது. இதற்காக ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த புளியகுளம் பகுதியை பொறுத்தளவில் சுற்றியும் மாநகர் பகுதிகளுக்கு நடுவிலேயே இந்த கோவில் அமைந்திருப்பதால் எந்தவித போக்குவரத்து நெரிசலும் வராத வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நெரிசலின்றி வந்து இங்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகரை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், கள விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.